சீமானுக்கு கிடைத்த வெற்றி காவலர்களை பணிந்து நின்ற காட்சி எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரோத அரசினை செய்து கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சியை எதிர்த்து பேசக்கூடிய திராணி உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த அளவிற்கு எந்த பிரச்சனை என்றாலும், குறிப்பாக மக்கள் பிரச்சனை என்றால் முதல் ஆளாக இறங்கி களத்தில் நின்று குரல் கொடுப்பது நாம் தமிழர் கட்சி தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, புதியதாக மதுபான கடை ஒன்று திறக்கணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரி பக்கம் சில வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இருக்காங்களா இல்லையா, அவங்க களத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையான தருமபுரி மாவட்டம் குட்டூர் பகுதியில் புதிதாக பார்த்திங்கன்னா இரு மாவட்ட மக்களை பாதிக்கும் வகையில் கரெக்டாக இந்த இடத்துல போட்டால் தான் நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை இந்த திராவிட அரசு முன்னெடுத்திருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையில் அங்கே மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அவர்கள் மதுக்கடையை திறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியை அளித்து அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த போராட்டமும் கைவிடப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இறங்கி செய்த ஒரு சம்பவம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது ரொம்ப சாதாரண செய்தியாக இருக்குது. பலரும் பதிவு பண்ணாமல் கூட போகிறாங்க. ஆனால் இது எந்த அளவிற்கு முக்கியமான செய்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த குடியால் பாதிக்கப்படுகிற அத்தனை குடும்பங்களால் தான் உணர முடியும். அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்த நாம் தமிழர் கட்சி போல் மக்களின் பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை உணர முடியும். கிருஷ்ணகிரி தருமபுரின்னு சொல்லிட்டு 2 மாவட்டத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க அத்தனை கிராமத்தில் இருக்கவங்களையும் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு செயல் நடந்திருக்கும். அதனை தடுத்து இருக்காங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய செய்தியாக இது அனைவரும் பதியப்பட்டிருக்கணும். ஆனால் ஒருத்தங்களும் பதிவு பண்ணல. அதனால் நம்ம ஊடகமாக மாறி இருக்கிறதால நமக்கான செய்திகளை அதிக அளவிற்கு பகிர வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிங்கிறதால இதை பதிவு பண்ணுறோம். இந்த காணொலிகளை அப்படியே நம்மளால் இணைக்க முடியாது. காணொலிகளை பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் பக்கத்தில் இணைச்சிருக்கோம். வாட்ஸ்அப் பக்கத்துடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. இதில் வெறும் புகைப்படங்கள் மட்டும்தான் நம்மளால் பதிவு பண்ணி செய்தி என்ன அப்படிங்கிறத பகிர முடியும்.